பெரியார் என்ற பெயர் கேட்டாலே பெரியார் மணியம்மை திருமணம் காலகாலமாக விமர்சிக்கப்பட்டு வரும் ஒரு நிகழ்வு. 70 வயது கிழவர் தன்னை விட 40 வயது குறைந்த பெண்ணை மறுமணம் செய்து கொண்டார். சொந்த மகளையே திருமணம் செய்து கொண்டார் என்பதுதான். 72 வயதில் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பெரியாருக்கு ஏன் தோன்றியது? பெரியார் மணியம்மை திருமணத்தை தவிர பெரியார் வேறு என்னென்ன செய்துள்ளார்? பெரியாரை பற்றி பேச பெரியார் மணியம்மை திருமணம் மட்டும்தான் நடந்த நிகழ்வா? பெரியார் பற்றிய பல பிரமிக்க வைக்கும் பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தந்தை பெரியார் 1879 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வெங்கட நாயருக்கும் சின்னத்தாயம்மைக்கும் மகனாக ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தார். இவருடைய உண்மையான பெயர் ஈரோடு வெங்கட ராமசாமி நாயக்கர். இவருக்கு கிருஷ்ணசாமி என்ற சகோதரனும் கண்ணம்மா மற்றும் பொன்னுத்தாய் என்ற 2 சகோதரிகளும் இருந்தனர். இவருடைய குடும்பம் மிக வசதியான வணிக பின்னணியை கொண்டது. தந்தை பெரியார் தன்னுடைய படிப்பை 5ஆம் வகுப்போடு நிறுத்திக்கிட்டாரு. 19வது வயதில் நாகம்மை திருமணம் செய்துகிட்டாரு. இந்த தம்பதியருக்கு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை 5 மாதங்களிலேயே இறந்து விட்டது. 1902ஆம் ஆண்டுகளில் கலப்பு திருமணங்களை நடத்தி வைத்தாரு. அனைத்து சாதியினருடனும் சேர்ந்து சமமாக உணவு சாப்பிட்டாரு. இதனால அவருக்கும் அவரது தந்தைக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு துறவு பூண்டு காசிக்கு போனாரு தந்தை பெரியார். காசியில் அவருக்கு நடந்த சில நிகழ்வுகளால இறை மறுப்பாளராக தன்னை மாற்றிக்கிட்டாரு. ஆரம்ப காலத்துல காந்தி கொள்கையில ஈடுபாடு கொண்டு 1919ஆம் ஆண்டு தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டார். காந்தி தலைமையில் காங்கிரஸ் நடத்திய பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைக்கு போனார். 1922ஆம் ஆண்டு சென்னை மாகாண காங்கிரஸ் கட்சி தலைவராக தந்தை பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசு பணிகளிலும் கல்வியிலும் இடஒதுக்கீட்டை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் கட்சியினர் ஏற்க மறுத்ததால தந்தை பெரியார் 1925ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகினார். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று சிறைக்கு சென்றார். கேரளாவில் வைக்கம் என்ற ஊரில் கோவிலுக்குள் நுழையவும் கோவில் வீதியில் நடக்கவும் தலித் மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கேரளாவின் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் கோவில் இருக்கும் தெருக்களில் நடமாட தலித்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை எதிர்த்து அங்கிருந்த சமூக ஆர்வலர்கள் போராட்டங்கள் நடத்தினர். போராட்டம் நடத்தியவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இதனை அடுத்து அங்கிருந்த போராட்ட தலைவர்கள் பெரியாருக்கு கடிதம் எழுதி போராட்டத்தை தலைமையேற்று நடத்தும்படி வேண்டுகோள் விடுக்கிறாங்க. அப்போது சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த பெரியாரு காந்தியின் அறிவுரையையும் மீறி தமது கட்சி பதவியை துறந்து திருவிதாங்கூர் விரைந்தார். திருவிதாங்கூர் மகாராஜா பெரியாரின் நண்பர் அப்படிங்கிறதுனால அவர் அரசு மரியாதையோடு வரவேற்கப்பட்டார். ஆனால் தாம் அரசை எதிர்த்து போராட வந்திருப்பதால அரசு மரியாதையை ஏற்க முடியாது என்று மறுத்த பெரியார் தொடர்ந்து வைக்கத்தில் போராட்டம் நடத்தி கைதானார். இதனையடுத்து அவரது மனைவி நாகம்மை பெண்கள் திரட்டி போராட்டத்தை தொடர்ந்தார். போராட்டத்தின் வெற்றிக்கு பிறகே அவர் ஊருக்கு திரும்பினார். இதனால வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். குழந்தை திருமண எதிர்ப்பு, விதவை மறுமணம், பெண்களுக்கு கல்வி, தமது துணைவர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை, ஒத்துவராத திருமணத்தை முறித்துக் கொள்ளும் உரிமை ஆகியவை வேண்டும் என்று வாதிட்ட பெரியார் பெண்கள் குழந்தை பெறும் இயந்திரமாக இருக்க தேவையில்லை என்று வாதிட்டார். அவரது பெண்ணுரிமை கருத்துக்கள் இன்றைய நிலையில் கூட புரட்சிகரமாக தோன்றக்கூடியவை. 1925ஆம் ஆண்டு சமூகத்தில் இருக்கும் மூட பழக்க வழக்கங்களை அகற்ற வேண்டும் என சுயமரியாதை இயக்கம் தொடங்கினார். அதே ஆண்டு குடியரசு நாளிதழையும் தொடங்கினார் தந்தை பெரியார். இந்த நாளிதழ் மூலம் பெரியார் தன்னுடைய கொள்கைகளையும் சிந்தனைகளையும் பரப்பினார். இதற்கு மக்களிடம் பெரும் ஆதரவு கிடைத்தது. மாநாடு, கூட்டங்கள் நடத்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். 1937ஆம் ஆண்டு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் மதராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சரானார். அவரின் ஆட்சி காலத்தில் இந்தி கட்டாய மொழியாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்தி எதிர்ப்பு போராட்டமாக வெடித்தது. 1938இல் நீதி கட்சியின் சார்பாக பெரியார் இந்தி மொழிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 1939ஆம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால சிறை வைக்கப்பட்டிருந்த ராமசாமி விடுதலையானதும் நீதி கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றார். பின்னர் நீதி கட்சி என்ற பெயரை 1944ஆம் ஆண்டு திராவிட கழகம் என பெயர் மாற்றினார் பெரியார். திராவிட கழகத்தின் கொள்கைகள் வெகு விரைவில் மக்களிடத்தில் சேர்ந்தது. 1949ஆம் ஆண்டு முதல் திராவிடர் கழகம் தங்களை மூட நம்பிக்கை
நடவடிக்கை எதிர்ப்பாளர்களாகவும் சமூக சீர்திருத்தவாதிகளாகவும் சமூகத்தில் அடையாளப்படுத்தும் வகையில் செயல்பட்டனர். திராவிடர் கழகம் தலித்துகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் தீண்டாமையை மிக தீவிரமாக எதிர்ப்பதிலும் ஒழிப்பதிலும் முனைப்போடு செயல்பட்டது. பெண்கள் உரிமை, பெண் கல்வி, பெண்களின் விருப்ப திருமணம், கைம்பெண் திருமணம், ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்கள் போன்ற செயல்களில் ஈடுபட்டாங்க. 72 வயதில் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பெரியாருக்கு ஏன் தோன்றியது என்பதை பற்றி தற்போது பார்க்கலாம். திராவிடர் கழகம் அமோகமா வளர்ந்து விட்டது. சொத்துக்களும் ஏராளமாக குவிந்து விட்டன. தனக்கு பிறகு சொத்துக்களை நேர்மையான முறையில் யார் பராமரிப்பது? முழுக்க முழுக்க கட்சிக்கும் இயக்கத்திற்கும் மட்டுமே அதை செலவிட போவது யார் என்ற கேள்வி பெரியாரின் மனதில் எழுந்தது. 1948 ஈரோடு மாநாட்டில் தனக்கு பிறகு அண்ணாதான் தலைவர் என தெரிவித்து பெட்டிச்சாவியை அண்ணாவிடம் கொடுக்கிறேன் என்று அறிவித்தார். ஆனால் அண்ணாவோ தேர்தல் அரசியலை கையில் எடுக்க தொடங்கியதால் அந்த முயற்சியை கைவிட்டு விட்டார் பெரியார். இதன் பிறகு தனது வாரிசாக ஈவேக்கு சம்பத்தை நியமிக்க முயற்சி செய்து அவரை தத்து எடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார். ஆனால் சம்பத்தும் அண்ணாவின் சீடராக இருப்பதை கண்டு அதையும் பாதிலேயே நிறுத்திவிட்டார். இது தவிர ஏற்கனவே அர்ஜுனன் என்பவரை தத்தெடுக்க திட்டமிட்டிருந்த நிலையில அவர் 1946ஆம் ஆண்டு உயிரிழந்து விட்டார். அப்போதுதான் மணியம்மையின் பெயரை யோசித்தார். எழுத்தாளரும் பேச்சாளரும் திராவிட கொள்கையாளரும் தமிழ் இலக்கியத்தில் புலமை பெற்றவருமான மணியம்மையால் இந்த இயக்கத்தையும் தன் சொத்தையும் தொடர்ந்து எடுத்து செல்ல முடியும் என எண்ணினார். இளமை கொண்ட மாணவி, தந்தை பெரியார் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர், அவருக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருந்தவர். அதனாலதான் வயது வித்தியாசத்தை பார்க்காம அவரை திருமணம் செய்து கொள்ள முழுமையாக சம்மதித்தார். பெரியார் மணியம்மை திருமணம் அவங்களோட சொந்த ஆசாபாசங்களுக்காக நடந்த திருமணம் அல்ல, திராவிடர் கழகத்திற்காக, அதன் இயக்கத்திற்காக நடந்த திருமணம். தந்தை பெரியார் அன்னை நாகம்மையை பெரிதும் நேசித்தவர், அவருக்கு சம உரிமை வழங்கியவர். ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த நாகம்மை இப்போது தோழர் ஈவேரா உரையாற்றுவார் என்று அறிவித்த அளவிற்கு வளர்த்தவர். அத்தகைய நாகம்மையின் மறைவை பெரியாரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் நினைத்திருந்தால் அப்போதே வேறு பெண்மணியை திருமணம் செய்து கொண்டிருக்க முடியும். ஆனால் 72 வயது வரை அவர் தனியாகத்தான் வாழ்ந்தார். அப்போதைய இந்து மத சட்டத்தின்படி பெண்ணுக்கு தத்தெடுக்கவும் தத்து போகவும் உரிமை இல்லை என்பதால் பெரியாரால் மணியம்மையை தத்தெடுக்க இயலாமல் மணந்து கொள்ள நேரிட்டது. அவருக்கு மணியம்மையை தவிர வேறு நபர்கள் யாரும் நம்பிக்கைக்கு உரியவர்களாக தெரியவில்லை. ஆகையினால் அவர் மணியம்மையை தேர்ந்தெடுத்தார். அண்ணா அதையே காரணம் காட்டி தனது ஆதரவாளர்களுடன் வெளியேறினார். பெரியாரும் அண்ணாவும் சமூக நீதியையும் சமத்துவத்தையுமே தங்கள் கொள்கைகளாக வடித்துக் கொண்டவர்கள் என்ற போதும் தொடக்கத்தில் இருந்தே இருவேறு வழிமுறைகளில் நம்பிக்கை உடையவர்களாக இருந்திருக்கின்றனர். பெரியாருக்கு தேசம், மொழி, இனம் என எதிலும் பற்றில்லை. இவற்றில் எது மனித உயர்வுக்கு சுமையாக இருப்பது போல் தோன்றினாலும் அதனை சுக்குநூறாக உடைக்கவும் அவர் தாங்கியதில்லை. மாறாக அண்ணாவோ தேசியம், மொழி, இனம் ஆகியவற்றில் பற்றுடன் இருந்தார். இவற்றை முன்வைத்து மக்களை முன்னேற்ற முடியும் என்பதை அவர் தீர்க்கமாக நம்பினார். ஆக மணியம்மையை பெரியார் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தாலும் அண்ணா விலகி இருப்பார் என்பதே உண்மை. ஆனால் பெரியார் அண்ணா பிளவில் மிக முக்கிய பங்காற்றிய ஒன்று இருக்கிறது. மாற்றத்திற்கான சிறந்த வழி எது? தேர்தல் அரசியலா, இயக்க அரசியலா என்ற கேள்வி. 1949ஆம் ஆண்டு தனது வழிகாட்டியான தந்தை பெரியாரிடம் இருந்து அண்ணாதுரை விலகி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். தம்மை விட வயதில் மிகவும் குறைந்தவரான மணியம்மையை அவர் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்த போது CN அண்ணாதுரை, கருணாநிதி உள்ளிட்ட பலர் அவருடன் கருத்து வேறுபாடு கொண்டு திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிந்து வந்து 1949 திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை உருவாக்கினர். இந்து மத கடவுள்கள் மூட நம்பிக்கைகளை மக்களிடையே வளர்ப்பதாக கூறி 1952ஆம் ஆண்டு பிள்ளையார் உருவ பொம்மைகளை உடைத்தது மட்டுமல்லாமல் இந்துக்களின் கடவுளாக கருதப்பட்ட ராமரின் உருவப்படம் எரிப்பு போராட்டத்தையும் நடத்தினார். பிராமண எதிர்ப்பும் கடவுள் மறுப்பும் அவரது கொள்கையாக இருந்த போதும் அதை தனிப்பட்ட நபர்களை வெறுப்பதற்கான வழிகளாக அவர் மாற்றிக்கொண்டதில்லை. பிராமணராக இருந்த போதிலும் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜகோபாலாச்சாரியுடன் பெரியார் கடைசி வரை நல்ல நட்பையே கொண்டிருந்தார். கடவுள் நம்பிக்கையுடைய குன்றக்குடி அடிகளார் போன்றவர்களோடும் பெரியாருக்கு நல்ல நட்பு நிலவியது. 1960
1962ஆம் ஆண்டு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக கி வீரமணியை நியமித்தார். முழு நேரமும் கட்சி பொறுப்பை கவனிக்கும் விதத்தில் அவருக்கு பொறுப்பை தந்தார். அப்போதைய இந்திய கல்வி அமைச்சர் திரிகுணா சென் அவர்களால் தந்தை பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது 1973ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி வழங்கப்பட்டது. 1973ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜாதி முறையையும் இழிவு நிலையையும் ஒழித்து கட்ட திராவிடர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று முழக்கமிட்டு தன்னுடைய கடைசி உரையை முடித்துக் கொண்டார். இதுதான் அவரின் கடைசி கூட்டம். உலகின் மாபெரும் சுய சிந்தனையாளரும் அழியாத வரலாற்றின் அறிஞருமான தந்தை பெரியார் டிசம்பர் 24ஆம் தேதி 1973ஆம் ஆண்டு தனது 94வது வயதில் காலமானார். தமிழ்நாடு அரசு தந்தை பெரியாரின் நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த ஈரோடு இல்லத்தை பெரியார் அண்ணா நினைவு இல்லமாக்கியுள்ளது. ஈவே ராமசாமி பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர் மற்றும் தந்தை பெரியார் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார். வசதியான முற்பட்ட சாதியாக கருதப்பட்ட நாயக்கர் என்ற சமூகத்தில் பிறந்திருந்தும் சாதி கொடுமை, தீண்டாமை, மூட நம்பிக்கை, வர்ணாசிரம தர்மம் கடைபிடிக்கும் பார்ப்பனியம், பெண்களை தாழ்வாக கருதும் மனநிலை போன்றவற்றை எதிர்த்து மக்களுக்காக குரல் கொடுத்தார். மாபெரும் சிந்தனையாளர் பெரியார் என்றால் அது மிகையாகாது. அவர் ஒவ்வொரு முறை மேடையில் பேச ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் நான் சொல்லும் எதையும் நான் சொல்கிறேன் என்பதற்காக ஏற்றுக்கொள்ளாதீர்கள், உங்கள் அறிவுக்கு சரி என்று பட்டதை ஏற்றுக்கொண்டு மற்றவற்றை தள்ளிவிடுங்கள் என்றார். அவருடைய எல்லா மேடை பேச்சுகளின் இறுதியிலும் யாரும் அவரை எந்த கேள்வியும் கேட்கும் சுதந்திரம் இருந்தது. அதனால்தான் ஒருவர் பெரியாரிடம், பெண் விடுதலை, பொது உடைமை எல்லாம் பேசுகிறீர்களே, உங்கள் மனைவி யாரிடமாவது போக விரும்பினால் விட்டு விடுவீர்களா என்று கேட்டார். அவரும் பதற்றப்படாமல், நீங்கள் என்னிடம் இந்த கேள்வியை கேட்பதே தவறு, என் மனைவியிடம்தான் இந்த கேள்வியை கேட்க வேண்டும், அதற்கான உரிமை அவருக்குத்தான் உள்ளது என்றார். அந்த அளவிற்கு தனது மனைவி நாகம்மைக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றளவும் சுயமரியாதை என்ற வார்த்தைக்கு தமிழகத்தில் ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது என்றால் அது பெரியார் ஏற்படுத்தி கொடுத்தது என்றே பார்க்கப்படுகிறது.